வணக்கம். ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கான ஸ்டாட்டில் வர மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல் கேள்வி பாருங்கள். 1/8 மைனஸ் ப்ராக்கெட் 1/6 மைனஸ் 1/4 ப்ராக்கெட் இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு வரும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/6 இருக்குது, மைனஸ் 1/4ன்னு இருக்குது. இப்போ நம்ம 6க்கும் 4க்கும் மிசிமா கண்டுபிடிக்கணும். 6 4ம் வெவ்வேறு நம்பர்ன்றதால் மிசிமா கண்டுபிடிச்சி தான் நம்ம கழிக்கணும். இப்போ 6க்கு 4 மிசிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 2 6 2 2 4. அப்போ 2 3 6 6 2 12. 12 தான் இதுக்கான மிசிமா. அப்போ 12 வரணும் அப்படின்னா மேலே கீழே 2ஆல் பெருக்கலாம். 2/12. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 12 வரணும்னா 3ஆல் பெருக்கலாம். 3/12. இப்போ நம்ம 12 பொதுவாக இருக்குது. அப்போ 2லேருந்து -3 கழிச்சோம் அப்படின்னா -1/12. இதுதான் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு -1/12 கிடைக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/8 மைனஸ் -1/12ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் தீர்த்திங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/8 ப்ளஸ் 1/12ன்னு இருக்குது. அப்போ 8க்கும் 12க்கும் மிசிமா கண்டுபிடிக்கலாம். நம்ம 8 12 மிசிமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 4ஆல் வகுக்கலாம். 2 8 3 12. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா 4 2 8 8 3 24ன்னு கிடைக்கும். இப்போ 24 வரணும்னா நீங்கள் 3ஆல் பெருக்கலாம். மேலே இங்கேயும் 24 வந்துடும். இங்கேயும் 24 வரணும்னா 2ஆல் பெருக்கலாம். 2/24 வந்துடும். இப்போ பகுதி 2 சமம் பண்ணிடுச்சு. 3 2ஐயும் கூட்டினா 5. அப்போ 5/24ன்றது தான் அதுக்கான சரியான விடை. இதுக்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈயில் இருக்குது. இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். கலப்பு பின்னத்தில் கொடுத்து இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா 2 3/5 இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை பின்னமாக மாற்றிக்கணும். பெருக்கல் 1 4/7ன்னு இருக்குது. இப்போ நம்ம பின்னமாக மாற்றணும் அப்படின்னா பகுதியை பெருக்கிட்டு தொகுதியை கூட்டிக்கணும். 2 5 10 10 3 13/5 பெருக்கல் கீழே பெருக்கிக்கலாம். 1 7 7 4 11/7ன்னு பெருக்கிக்கலாம். இப்போ மேலேயும் கீழே நம்ம பெருக்கணும் அப்படின்னா 5 35ன்னு வந்துடும். மேலே என்ன பார்த்திங்க அப்படின்னா 13 11. அப்போ பெருக்கினீங்கன்னா 143. இதுதான் இதுக்கான விடை. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலப்பு பின்னத்திலே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 35ஆல் வகுத்தீங்க அப்படின்னா இப்போ 143ல் 4 35 இருக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா 3. அதை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பகுதியில் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டிங்கன்னா பின்னமே நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிடலாம். இப்போ இதுக்கான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவில் இருக்குது. 4 3/35. அடுத்த கேள்வி பாருங்கள். இப்போ இதே கேள்வி தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ கலப்பு பின்னத்தை நம்ம பின்னமாக மாற்றணும். கீழே 5 பெருக்குங்க 25. மேலே இருக்க எக்ஸோட கூட்டிங்க 25x. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே 3 4 பெருக்குனிங்கன்னா 30. இங்கே 5 அப்படியே போட்டுக்கணும். கீழே என்ன பாருங்கள் 3 12 12 3 15 15/4ன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது பார்த்திங்க அப்படின்னா 21ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 25/x/5 அப்படியே வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டுட்டு போவீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். 25 + x இங்கே வச்சுக்கோங்க. இதை அந்த பக்கம் கொண்டுட்டு போங்க. 21 மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 போயிடும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 போயிடும். அப்போ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 + x இங்கே வரும். இப்போ 21 4 பெருக்குனிங்க அப்படின்னா நமக்கு 84 கிடைக்கும். இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15ன்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ நமக்கு 25 + x கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 84. கீழே வந்து பார்த்திங்கன்னா 15. இந்த 5 வந்து இங்கே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெருக்கலில் போயிடும். 25 + x. இப்போ 84யும் 5யும் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 420 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 420 கீழே வந்து பார்த்திங்கன்னா 15. இப்போ 25 + x இங்கே வச்சுட்டு இதை வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 425 15ஆல் வகுத்தீங்கன்னா 28 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் 28ல் 25 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிடைக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு 3. இதுதான் இதுக்கான சரியான விடை. இப்போ 3 எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஈல் இருக்குது. இதுதான் சரியான விடை. நன்றி.